பேரூராட்சி அலுவலகத்தில் அதிமுக திமுக நிர்வாகிகள் இடையே நடந்த மோதல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். மதுரை சோழவந்தான்ல பேரூராட்சி மாதாந்திர கூட்டம் நடைபெற்றிருக்கு. அலுவலக அறைக்குள்ள அனைத்து கவுன்சிலர்களும் அமர வைக்கப்பட்டு பேசிக் கொண்டிருந்திருக்காங்க. இந்த நிலையில 14வது வார்டு பெண் கவுன்சிலர் நிஷாவினுடைய கணவரும் திமுக நிர்வாகியுமான கௌதம் ராஜா மற்றும் அதிமுக ஒன்றிய செயலாளரும் கவுன்சிலருமான கணேசன் 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பா மாறி இருக்கு. பேரூராட்சி அலுவலகத்துக்குள்ள அதிமுக ஒன்றிய செயலாளர் தன்னோட ஆதரவாளர்களோட நாற்காலி மற்றும் கட்டைகளை வச்சு தாக்க முயன்றதா புகார் எழுந்த நிலையில பேரூராட்சி அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தி சமாதான முயற்சியில ஈடுபட்டாங்க. திருச்சி அரசு மருத்துவமனையில ஸ்கேன் ஊழியர் ஒருத்தரை ஆபாசமா பேசி காலால எட்டி உதைச்ச சட்டக்கல்லூரி மாணவிய போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. முதல்ல அந்த பெண் தாக்குதலில் ஈடுபடும் காட்சிகளை பார்க்கலாம். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில ஸ்கேன் டெக்னீஷியனா பணியாற்றிட்டு வர வில்லியம் சார்லஸ் என்பவரை வழக்கம் போல் பணியில ஈடுபட்டிருந்திருக்கார். அப்ப திருச்சி அரசு சட்டக்கல்லூரியில் பயிலும் மாணவி கிரிஜா என்பவங்க தன்னோட உறவினர் ஒருத்தருக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக அழைச்சு வந்து உடனே அவருக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வில்லியம் சார்லஸ் வரிசையில வாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால ஆத்திரமடைஞ்ச கிரிஜா ஆபாச வார்த்தைகளை திட்டினது மட்டும் இல்லாம வில்லியம் சார்லஸை காலால எட்டி உதைச்சதா புகார் எழுந்தது. இது குறித்து வில்லியம் சார்லஸ் கொடுத்த புகாரின் பேர்ல கிரிஜா மேல 8 பிரிவுகளின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. தன்னோட வார்டை புறக்கணிக்கிறதுக்காக குற்றஞ்சாட்டி பெண் கவுன்சிலர் ஒருத்தர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. முதல்ல அந்த காட்சிகளை பார்ப்போம். என்ன விட்டுருவாங்களா அவரு ஒன்னும் செய்யறோம் அவ்வளவுதான். வாங்க தவறு நடந்து போச்சு விடுங்க. வேணாம் வாங்க 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 வாங்க. புதுக்கோட்டை மாநகராட்சி கூட்டத்தில் தன்னோட வார்டை புறக்கணிக்கிறதா திமுக கவுன்சிலர் மேயர் உள்ளிட்டோருக்கு எதிராக பெண் கவுன்சிலர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதுனால பரபரப்பு ஏற்பட்டுருச்சு. 4 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட கவுன்சிலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பொன்னேரி அனல் மின் நிலைய விபத்து தொடர்பாக ஒப்பந்ததாரர்கள் மேல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வாயலூர்ல இருக்க அனல் மின் நிலையத்தில் ராட்சத வளைவு அமைக்கும் பணியில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்கள் 9 பேர் இரும்பு சரிந்து உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி ஒப்பந்ததாரர்கள் ரித்தீஷ் குப்தா, அனுப், சுமித், மணிகண்டன் ஆகிய 4 பேர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அரசு பேருந்தோட பின்பக்க டயர் திடீர்னு கழன்று முன்னால் ஓடின சம்பவத்தில் பயணிகள் காயமில்லாம தப்பிச்சிருக்காங்க. திண்டுக்கல்ல இருந்து வேடச்சந்தூர் நோக்கி அரசு பேருந்து ஒன்று 30க்கும் மேற்பட்ட பயணிகளோட போயிட்டு இருந்திருக்கு. காக்கா தோப்பூர் பகுதியில் கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் போனப்ப
பேருந்தினுடைய வலதுபுற 2 டயர்களுமே தனியா கழன்று பேருந்தின் முன்னால ஓடி இருக்கு. இதை அறிஞ்ச ஓட்டுநர் உடனடியா பேருந்தை சாலையின் ஓரத்துல நிறுத்தி இருக்காரு. அப்ப அந்த வழியே வேற எந்த வாகனங்களும் செல்லாததுனால பெரும் அசம்பாவிதமும் தவிர்க்கப்பட்டிருக்கு. பேருந்தையும் உடனடியா நிறுத்தினதுனால நல்வாய்ப்பா பேருந்துல இருந்த பயணிகள் காயமில்லாம உயிர் தப்பியிருக்காங்க. பெண் குழந்தைய பணத்துக்காக விற்ற தந்தை உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. திருச்சி அரியமங்கலத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் தன்னோட மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமா 3 வயது மகளை நண்பர் சாகுல் மூலம் முருகன் சண்முகவள்ளி தம்பதிக்கு 50,000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சதா சொல்லப்படுது. இது தொடர்பா அவரது மனைவி அளித்த புகாரின் பேர்ல ரவிக்குமார், சாகுல் மற்றும் குழந்தையை வாங்கிய முருகன் சண்முகவள்ளி தம்பதியை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இதுல ஷாகுல் கிட்ட இருந்து தன்னோட குழந்தையை பார்த்து கொள்ளுமாறு ஒப்படைத்ததாகவும், ஆனா அவர் குழந்தைய விற்றது தெரியாதுன்னு ரவிக்குமார் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. பெரியப்பா மகனோட சேர்ந்து கணவனை அடிச்சு கொன்னு குழி தோண்டி புதைச்சிருக்காங்க இங்க ஒரு கொடூர மனைவி. அண்ணனோடு வைத்திருந்த தகாத உறவை கண்டித்ததால் கணவனுக்கு நடந்த பயங்கரம் இது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ளது ஏலூர் இந்திரா நகர் பகுதி. காவல்துறை, இயங்கு தடய அறிவியல் துறை, மருத்துவக் குழு என ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் அன்று ஊரில் இருந்த வாழைத் தோட்டத்திற்குள் சங்கமித்திருந்தது. ஊர் மக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்க சாமியானா பந்தல் போடப்பட்டிருக்கும் இடத்திற்கு நடுவே கட்டப்பட்டிருந்த ஒரு மண் சமாதியை போலீசார் தோண்ட ஆயத்தமானார்கள். அவர்கள் தேடி வந்தது இந்த சமாதிக்குள் தான் புதைந்திருந்தது. உள்ளே இருந்தது ஒரு ஆணின் சடலம். நடந்திருப்பது ஒரு கொலை. இரவோடு இரவாக கடப்பாறையால் அடித்துக் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார். பிளாஸ்டிக் கவரில் சுற்றப்பட்டு அழுகி கிடந்த உடலை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொல்லப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த சின்னராஜ். 43 வயதாகும் இவர் பெயிண்டராக வேலை பார்த்திருக்கிறார். இவரது மனைவி அம்மாசை. இந்த தம்பதிக்கு 10 வயதில் ஒரு மகள் உள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த 1 வாரமாக சின்னராஜை ஊருக்குள் யாரும் பார்த்ததாக தெரியவில்லை. மனைவியும் மௌனம் சாதித்திருக்கிறார். இது அனைவருக்கும் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பேரில் மாயமான சின்னராஜின் மனைவி அம்மாசையிடம் இருந்தே போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதில்தான் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து மனைவியே கணவனை கொன்று குழி தோண்டி புதைத்த உண்மை வெட்ட வெளிச்சமானது. ஆம், அம்மாசைக்கு அவரது பெரியப்பா மகனான மாதேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணன் முறை கொண்ட நபருடன் ஏற்பட்ட பழக்கம் கள்ளக்காதலாக மாற இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். இப்படி தங்கையும் அண்ணனும் போட்ட கள்ளக்காதல் லீலைகள் ஒரு கட்டத்தில் சின்னராஜுக்கு தெரிய வந்திருக்கிறது. மனைவியையும் மாதேஷையும் கள்ளக்காதலை துண்டிக்கச் சொல்லி கண்டித்துள்ளார். ஆனால் அவர்கள் கேட்பதாயில்லை. இதனால் கள்ளக்காதலுக்கு சின்னராஜ் தொடர்ந்து தடையாக இருந்ததால் இருவரும் சேர்ந்து அந்த கொலை திட்டத்தை தீட்டியுள்ளனர். அதன்படி கடந்த 24ஆம் தேதியன்று சின்னராஜை அருகே உள்ள தோட்டத்திற்கு வரவழைத்துள்ளனர். அங்கே ஆளரவமற்ற நேரத்தில் இருட்டுக்குள் வைத்து சின்னராஜை மனைவி அம்மாசையும் மாதேஷும் சேர்ந்து கடப்பாறையால் அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள். பின் பிளாஸ்டிக் கவரில் சடலத்தை சுற்றி அங்கேயே குழி தோண்டி புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் ஊருக்குள் நாடகமாடியிருக்கிறார்கள். விசாரணை முடிவில் போலீசார் கணவனை கொன்ற மனைவி அம்மாசையையும் கள்ளக்காதலனான அண்ணன் மாதேஷையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இப்படி முறை தவறிய உறவால் ஒரு குடும்பமே நிர்மூலமாகி 10 வயது சிறுமி தனியாய் தவிப்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. கஞ்சா போதையில இளைஞர் ஒருத்தர் தகராறுல ஈடுபட்டு போலீஸ்காரங்களை தாக்கி இருக்காரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கத்துல திருவெண்காடு பகுதியில் கஞ்சா போதையில 3 வீடுகளை இளைஞர் ஒருத்தர் அடிச்சு நொறுக்கியிருக்கார். சீர்காழி அடுத்த மணிகிராமம் பகுதியைச் சேர்ந்த சிவராஜ் என்பவர் கஞ்சா போதையில தகராறுல ஈடுபட்டிருக்கார். மேலும் அடுத்தடுத்து 3 வீடுகளில் இருக்க கண்ணாடிகளை உடைச்சு மின்விசிறி, மின் விளக்குகள் உள்ளிட்ட பொருட்களையும் கல்லால அடிச்சு உடைச்சிருக்கார். அவர் பிடிக்க வந்த காவலர்கள் விஜயகுமார் உள்ளிட்ட 2 பேரையும் கடுமையா தாக்கியிருக்கார். இதையடுத்து ரகளையில் ஈடுபட்ட சிவராஜை போலீசார் கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. மது போதையில இளைஞர் ஒருத்தர் ஸ்கூட்டரை வேகமா கார்ல தள்ளிட்டு போனப்ப தீப்பொறி பறந்துச்சு. அது பத்தின காட்சிகள் வெளியாகி இருக்கு. ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டம் பிடுகுராலா நகரம் பக்கத்துல தேசிய நெடுஞ்சாலையில வேகமா போயிட்டு இருந்த கார் ஒன்று சாலையில தீப்பொறி பறக்க ஸ்கூட்டரை தள்ளிட்டு போயிருக்கு. இதனால சக பயணிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை வீடியோவா பதிவு செஞ்ச ஒருத்தர் சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்திருக்காரு. இதையடுத்து மது போதையில காரை ஓட்டு சென்ற நபரை போலீசார் தேடிட்டு வராங்க. வெள்ளத்துல காரோட சிக்கிய முதியவரை நீண்ட முயற்சிக்கு அப்புறமா போலீசார் பத்திரமா மீட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கனமழை பெஞ்சதுனால சாலைகள்ல வெள்ள நீர் தேங்கி இருக்கு. இந்த நிலையில தான் பாலத்துக்கு அடியில இருக்க சாலையை முதியவர் ஒருத்தர் தன்னோட வாகனத்துல கடக்க முயற்சி செஞ்சிருக்கார். அப்ப அங்க தேங்கி இருந்த மழை நீர்ல சிக்கி காரோட அந்த முதியவர் மூழ்கி இருக்கார். இதை தொடர்ந்து அங்கு வந்த போக்குவரத்து காவலர்கள் முதியவரை காருக்குள்ள இருந்து வெளியே பத்திரமா மீட்டிருக்காங்க. பணத்தை கொள்ளையடிச்சிட்டு தப்பும் போது ஸ்டார்ட் ஆகாத காஸ்ட்லியான பைக்கை அங்கேயே விட்டுட்டு ஸ்கூட்டியை 2 பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க. சிலுக்கப்பட்டியைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி கடந்த 30ஆம் தேதி காளையார் கோயிலுக்கு தன்னோட ஸ்கூட்டியில போயிருக்கார். அப்ப பைக்ல வந்த 2 பேர் அவரை வழிமறிச்சு அவர்கிட்ட இருந்து 3 லட்சம் ரூபாயை கொள்ளையடிச்சிட்டு போகும்பொழுது அவரோட பைக் ஸ்டார்ட் ஆகாததுனால அதை அங்கேயே விட்டுட்டு ஸ்கூட்டியில தப்பிட்டு போயிருக்காங்க. பின்னர் அந்த பைக்கை ஆரோக்கியசாமி காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்ற நிலையில விசாரணையில அதுவும் திருட்டு பைக்கு தான் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. கோல்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து தராத சிறுவனை சிகரெட்டால இளைஞர் சூடு வச்ச சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. வடுகம் கிராமத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ் தனியார் நிறுவன சூப்பர்வைசராக இருக்கார். இவர் கடந்த 21ஆம் தேதி அதே பகுதியில கைப்பந்து விளையாடி கொண்டுட்டு இருந்த போது அங்கிருந்து சிறுவன் கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொன்னதாகவும் அதற்கு சிறுவன் மறுப்பு தெரிவிச்சதுனால அவருக்கு சிகரெட்டால கையில சூடு வச்சதாகவும் சொல்லப்படுது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வலி அதிகரித்ததுனால சிறுவன் தந்தையிடம் கூறி அழுத நிலையில சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டும் வருது. இது தொடர்பா புகாரின் பேர்ல போலீசார் மோகன்ராஜை கைது செஞ்சு விசாரணையும் செஞ்சுட்டு வராங்க. ஃபினாயிலுங்கிற பேர்ல போதைப் பொருள் தயாரிச்சு வெளிநாடுகளுக்கு கடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கத்துல சுத்தேரி ஃபினாயில் நிறுவனத்துல போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்திய நிலையில ஃபினாயில் தயாரிப்பதா லைசன்ஸ் வாங்கி போதைப் பொருளை தயாரிச்சது தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக தஞ்சாவூரை சேர்ந்த மதியழகன் மற்றும் கேரளாவை சேர்ந்த பிரசாந்த், பினு, சுராஜ் ஆகிய 4 பேரை போலீசார் பிடிச்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இதுல மலேசியாவில் வசிக்கிற ராஜா இதற்கு மூளையா செயல்பட்டதும் தெரிய வந்திருக்கு. சிமெண்ட் மூட்டையை ஏத்திட்டு வந்த லாரி சாலையில கவிழ்ந்தது. இதுல டிரைவர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிருக்காரு. தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலத்தில் இருக்க திருவையாறு கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிட்டு போன கனரக லாரி கருப்பூர் பகுதியில வந்துட்டு இருந்தப்ப ஓட்டுநரனுடைய கட்டுப்பாட்டை இழந்து நடு ரோட்ல கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகிருக்கு. இதுல லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பியிருக்காரு. ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் லாரியில இருந்த சிமெண்ட் மூட்டைகளை போலீசார் அப்புறப்படுத்தியிருக்காங்க. விளை நிலத்துல புகுந்த ஒற்றை காட்டு யானை தென்னை மரங்கள் மற்றும் பயிர்களை சேதப்படுத்தி இருக்கு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பக்கத்துல நள்ளிரவுல விளை நிலத்துல புகுந்த ஒற்றை காட்டு யானை தென்னை மரங்களையும் பயிர்களையும் சேதப்படுத்தி இருக்கு. இதனால வேதனை அடைஞ்ச விவசாயிகள்
டார்ச் லைட் அடித்து யானையை விரட்டியிருக்காங்க. இருசக்கர வாகனம் மோதி ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ஒருத்தர் இறந்துட்டார். நாகர்கோவில்ல அதிவேகமா போன இருசக்கர வாகனம் மோதி சாலையோரம் நடந்துட்டு போன ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி மாரியப்பன் உயிரிழந்திருக்கார். விபத்தை ஏற்படுத்தினதோ இருசக்கர வாகனத்தை அங்கேயே நிறுத்திட்டு தலைமறைவான நபரை சிசிடிவி கேமரா பதிவை வச்சு போலீசார் தேடிட்டு வராங்க. மின் கசிவினால கார் ஒன்று தீப்பற்றி எரிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கோவையைச் சேர்ந்த ஞானசேகர் தன்னோட காரை கள்ளிமடை பிரிவில் நிறுத்தி இருந்தப்ப திடீர்னு மின்கசிவு காரணமா தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. நல்வாய்ப்பா சம்பவத்தினப்ப கார்ல யாரும் இல்லாததுனால பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதா தீயணைப்பு துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. வேலை தேடிட்டு போன சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் எம்ஜி புதூர் முதல் தெருவில் செயல்பட்டு வர நிறுவனத்திற்கு ஈரோட்டைச் சேர்ந்த 15 வயது சிறுமி வேலை கேட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த சிறுமிக்கு ஹென்றி மார்ஷல் என்கிற சிவா பாலியல் தொல்லை கொடுத்திருக்கார். அதை தொடர்ந்து சிறுமி பெற்றோர் திருப்பூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. இதன் பேர்ல போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செஞ்சு குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடுறப்ப 2 தரப்பு இளைஞர்கள் கிட்ட உருவான முன்விரோதம் தற்போது ஒரு படுபயங்கர கொலையில முடிஞ்சிருக்கு. சமாதானம் பேச வேண்டும்னு அழைச்சு பாஜக பிரமுகரை தீர்த்து கட்டியதன் பின்னணியை பார்க்கலாம். புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதி அன்று இரவு ஒரு இளம் பெண்ணின் ஒப்பாரி ஓலத்தால் அரண்டு போயிருந்தது. கடைசியாக ஒரு முறை கணவனின் முகத்தை கூட பார்க்க முடியாதபடி அந்த வாலிபரை மிக கொடூரமாக கொலை செய்துள்ளனர். கொல்லப்பட்டவர் புதுச்சேரி குயவர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விக்கி என்கிற விக்னேஷ். ஆட்டோ ஓட்டி பிழைப்பை நடத்தி வந்த விக்கிக்கு அரசியல் பிரமுகர் மற்றும் பிரபல ரவுடி என இன்ன முகங்களும் இருந்தன. ஆம், வெறும் 26 வயதிலேயே அப்பகுதியில் பிரபல ரவுடியாக ஃபார்மான விக்கி புதுச்சேரி பாஜக முன்னாள் இளைஞரணி நிர்வாகியாகவும் இருந்துள்ளார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு விக்கி ரவுடிசத்தில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி குடும்பத்திற்கு பொறுப்பானவராக நடந்து கொண்டதாக தெரிகிறது. இந்த சூழலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பூமியான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பூக்கடை வியாபாரியான மணி என்பவர் கடன் நெருக்கடியால் தற்கொலை செய்து இறந்துள்ளார். அவரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட விக்கி அவருடைய ஆதரவாளர்களுடன் டான்ஸ் ஆடியுள்ளார். அப்போது காமராஜர் நகர் அதிமுக பிரமுகராக அறியப்பட்ட பிரசாந்துக்கும் விக்கிக்கும் டான்ஸ் ஆடும் போது திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பழைய விக்கியாக மாறியவர் பிரசாந்தை அத்தனை பேரின் முன்னிலையில் அடித்துள்ளார். அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருந்த பெரியவர்கள் இருவருக்குமான சண்டையையும் விலக்கிவிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பியுள்ளனர். ஆனால் நடந்த சம்பவத்தை பிரசாந்த் அவமானமாக கருதியுள்ளார். தன் மீது கை வைத்த விக்கியை தீர்த்து கட்டும் முடிவோடு கூட்டாளிகளோடு சேர்ந்து திட்டம் தீட்டியுள்ளார் பிரசாந்த். இதனை அறிந்த விக்கி நாம் முந்திக்கொள்ள வேண்டுமென அவருடைய சகாக்களோடு சேர்ந்து பிரசாந்த் வீட்டிற்கு ஆயுதத்தோடு சென்றுள்ளார். ஆனால் அப்போது பிரசாந்த் வீட்டில் இல்லாததால் அவருடைய தாயிடம் உன் மவனுக்கு என் கையால தான் சாவு என சவால் விடுத்து மிரட்டியிருக்கிறார். இது மட்டுமின்றி அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரசாந்தின் ஆட்டோவையும் விக்கி தரப்பினர் அடித்து உடைத்துள்ளனர். இதனை கேள்விப்பட்டதும் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பிரசாந்த் உடனடியாக விக்கியை செல்போனில் தொடர்பு கொண்டு தகாத வார்த்தைகளால் திட்டி தீர்த்து பதிலுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக 2 தரப்பிற்கும் இடையே பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் திங்கட்கிழமை இரவு விக்கியை செல்போனில் தொடர்பு கொண்ட பிரசாந்த் இருவரும் சமாதானமாக சென்றுவிடலாம் என பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார்.
இதை நம்பி விக்கி அவருடைய கூட்டாளி இருவரோடு பிரசாந்த் அழைத்த இடத்திற்கு 2 வீலரில் சென்றிருக்கிறார்கள். நவீனா கார்டன் அருகே வரும்போது அங்கே கையில் ஆயுதத்தோடு காத்திருந்த பிரசாந்தும் அவருடைய கூட்டாளிகளும் விக்கியை பார்த்ததும் சிறிதும் தாமதிக்காமல் சரமாரியாக வெட்டிக்கொன்று முகத்தை சிதைத்துள்ளனர். இந்த சம்பவத்தில் விக்கியின் நண்பர் ஒருவரும் படுகாயமடைந்தார். அவருக்கு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள உருளையன்பேட்டை போலீசார் தலைமறைவாக இருந்த அதிமுக பிரமுகர் பிரசாந்தையும் அவரது கூட்டாளிகள் 2 பேரையும் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இறுதி ஊர்வலத்தில் நடனம் ஆடும்போது ஏற்பட்ட தகராறு மட்டும்தான் கொலைக்கான காரணமா, அல்லது இவர்களுக்குள் ஏற்கனவே ஏதேனும் அரசியல் முன்விரோதம் இருந்ததா என்பது தெரிய வரும். கேரளாவில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபட்ட 3 தமிழர்கள் மூச்சு திணறி உயிரிழந்திருக்காங்க. கேரள மாநிலம் இடுக்கியை அடுத்த கட்டப்பனையில் ஹோட்டல் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யறதற்காக தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த ஜெயராம், கூடலூர் சுந்தரபாண்டி மற்றும் மைக்கேல் ஆகியோர் கழிவுநீர் தொட்டியில இறங்கிய நிலையில 3 பேருமே மூச்சு திணறி உயிரிழந்திருக்காங்க. பின்பு தீயணைப்பு துறையினர் பக்கவாட்டில் ஜேசிபி வாயிலா பள்ளம் தோண்டி சுமார் 2 மணி நேரம் போராடி 3 பேரோட உடல்களையும் மீட்டிருக்காங்க. 75 வயசுல 35 வயசு பெண்ணை திருமணம் செஞ்ச முதியவர் மறுநாளே மரணம் அடைஞ்சது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர் பகுதியைச் சேர்ந்த சங்குருராம் என்பவரோட மனைவி கடந்த ஆண்டு உயிரிழந்த நிலையில குழந்தைகள் இல்லாததுனால 35 வயதாகும் பெண்ணை திருமணம் செஞ்சிருக்காரு. மன்பாவதிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு மகன் இருக்காங்க. இந்த நிலையில திருமணம் நடைபெற்ற மறுநாளே சங்குருராம் திடீர்னு உயிரிழந்திருக்காரு. உத்தரப்பிரதேசத்துல கான்வாயில சென்ற வாகனம் சாலை தடுப்புல மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கு. அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் சட்ட மேலவை உறுப்பினர் அசோக் அகர்வால் என்பவருடைய வாகனம் கான்வாயில சென்றப்ப சாலை தடுப்பின் மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கு. லக்னோ தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்துல வாகனம் பலத்த சேதம் அடைஞ்ச நிலையில அதுல பயணம் செஞ்சவங்க பத்திரமா வெளியேறியிருக்காங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையை சேர்ந்த 2 பேர் இரவு நேரத்தில் ஒரு இளம் பெண்ணை பைபாஸ் சாலையோரம் வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. வேலையே பயிரை மேய்ந்தது போல நடந்த சம்பவத்தின் பகீர் பின்னணி இது. ஆள் அரவமற்று புதர் மண்டி கிடக்கும் இந்த இடத்தில் வைத்துதான் ஒரு இளம் பெண்ணை நைட் டியூட்டியில் இருந்த 2 காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இளம் பெண்ணின் அபய குரலை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அந்த காம கயவர்களிடமிருந்து இளம் பெண்ணை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த கொடூரத்தை செய்த காவலர்களின் பெயர் சுரேஷ் ராஜ் மற்றும் சுந்தர். இருவரும் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்துள்ளனர். சம்பவம் நடந்த அன்று நைட் டியூட்டியில் இருந்த இருவரும் திருவண்ணாமலை ஏந்தல் பைபாஸ் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஆந்திர மாநிலத்திலிருந்து பழம் ஏற்றி வந்த லோடு ஆட்டோவை சுரேஷ் ராஜும் சுந்தரும் வழிமறித்து சோதனை செய்துள்ளனர். அதற்குள் 2 இளம் பெண்கள் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் சந்தேகமடைந்த காவலர்கள் அவர்களிடம் விசாரிக்க வேண்டும் என கீழே இறங்கி வருமாறு அழைத்துள்ளனர். விசாரணையில் இளம் பெண்கள் இருவரும் சகோதரிகள் என்பதும்
பழங்களை விற்பதற்காக ஆந்திராவிலிருந்து வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. எனினும் அவர்களிடம் ரகசிய விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென கூறி நைஸாக பைபாஸ் சாலையின் அருகிலிருந்த ஒரு ஆள் அரவமற்ற இடத்திற்குள் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு ஒரு இளம்பெண்ணை மிரட்டிய காவலர்கள் அவரின் சகோதரியின் கண் முன்பாகவே பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட இளம்பெண் உதவி கேட்டு கத்தி கூச்சலிட்டதைத் தொடர்ந்து அப்பகுதியில் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த தொழிலாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்துள்ளனர். ஆட்கள் வருவதை அறிந்ததும் 2 காவலர்களும் இருட்டான பகுதிக்குள் சென்று எஸ்கேப் ஆகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இளம் பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட காவலர்கள் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். அத்துடன் காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜா 2 பேரும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீசாரே ரகசிய விசாரணை என்கிற பேரில் இளம் பெண்ணை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Back for the